சிங்கமம்மா அளவுடையர் வம்சமம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம்தானம்மா
பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடக்கும் விழாக்களை இசைக்கலை மூன்ற சக நடிகர்களுக்கும் அருமையான ஒளிவு நிலையத்தாருக்கும் இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்கிய அருமை சகோதரன் எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைச்சுவாகவும் முதற்கும் வணக்கம் நன்றி. இந்த உலகில் எத்தனை மனிதன் பிறந்துக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இறந்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் நம் நாட்டிற்காக நம் தேசத்திற்காக இன்னும் நேற்று 2 மாவீரர்களை பற்றி பாட வேண்டும். அதற்கு முன்பாக அவர்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க பிறந்து கூட இங்கே நம்ம நதிப்படி இருக்கக்கூடிய முக்குளம். ஏன்னா இந்தியாவில் மொத்தம் தமிழ்நாட்டை குறிப்பாக 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அந்த 72 பாளையக்காரர்களுமே வெள்ளைக்காரனை அழிப்பணிஞ்சு வரி கட்டினாங்க. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெள்ளைக்காரனை அடிப்பணிஞ்சு நாட்டிலிருந்து யாருமே மீட்க முடியலை. அது 8 ஆண்டுகள் கழித்து அந்த பாளையத்தை மீட்டெடுத்த பெருமை எந்த சீமைக்கு உண்டு? சிவகங்கை சீமைக்கு உண்டு. மிகப்பெரிய போராட்டம் எல்லாமே நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு சும்மா நம்ம சிவசாமி எல்லா ஊர்லேயும் கோவில் கட்டுறோம். கோவிலுக்கு என்ன செய்யறோம்? யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வரிசைப்படி நம்ம மரியாதை செலுத்துவோம். ஆனால் ஐயா மருதுபாண்டியர் அவர்கள் அந்த காளையார்கோவில் கோயில் கட்டினாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, யாரெல்லாம் நன்கொடை எல்லா பேர்த்தையும் பெருமைப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்தாங்க. வெள்ளைக்காரன் கைது பண்ணிட்டான், காட்டுக்குள்ளே இருக்காங்க, கைது பண்ண முடியல. அப்போ என்ன சொல்கிறேன், மருதுபாண்டியர் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட சரணடைங்க, இல்லைன்னா நீங்கள் கெட்ட இந்த காளையார்கோவில் இடிப்போம்னுட்டேன், அறிக்கை விடுறேன். அப்போ நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த கோயில் எப்படியா காக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்தாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த மாபெரும் வீரர்களை போற்ற வேண்டும் போகிறவனாக இந்த வழியில் வாய்ப்பை வழங்கிய அன்பு சார்ந்த கிராமத்தினருக்கு இன்சாகவும் கல்வி மீண்டும் நன்றி. ஏன்னா ஐயா அவங்களுக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. இன்று அரசு விழாவில் இப்போ அக்டோபர் மாதம் ஐயாவுக்கு குருவி நடக்குது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு இவர்கள் வீரத்தை சொல்லணும், இவர் தன்மை சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயா அவங்க தெரியும், அதான் மறைவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் தஞ்சம் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இரவு வேலை. ஒரு பாட்டி இருக்காங்க, ஏமா எங்கள் வயிற்று பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு அந்த கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஐயா உங்களை பார்த்தா ராஜா வீட்டுக்குள்ள மாதிரி தெரியுது, அதனால் இந்த பழைய சோதையாக இருக்குது, பரவாயில்ல நம்ம கொடுங்கன்னு சொல்லி பழைய சோதை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போக முடியாது செய்கிறாங்க, ஒரு ஓலைச்சுவடை எழுதி கொடுத்து போகிறாங்க. என்னைக்கா ஒரு நாள் மீண்டும் இந்த சிவகங்கை சீமையை மருதுவான் கைப்பற்றுவாங்க, நீங்கள் அன்னைக்கு வந்து மன்னர்கிட்ட அதை கொடுத்துட்டு வாங்கிக்குமா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் சொல்லி போயிடறாங்க. மீண்டும் 8 ஆண்டுகள் கழித்து வெள்ளைக்காரன் சண்டை போட்டு நாட்டை மீட்டெடுத்துட்டு அவங்க இருக்கும் பொழுது அந்த பாட்டி வர்றாங்க, அந்த உழைச்சி கூட வர்றாங்க. வந்து அவங்களுக்கு மண்ணை கொடுக்குறாங்க. மண்ணை கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த ஊரை எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஊர் பேர் பழஞ்சோட்டு குருநாதன் என்று. இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். மீண்டும் ஒரு சொல்ல என்னன்னா, வருடம் தோறும் ஐயா அவங்களுக்கு புகழஞ்சி செலுத்துறாங்க. கிராமம் தோறும் வீடு தோறும் நிச்சயமாக சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வர வேண்டும். பெற்று வந்தால்தான் நம்மிடம் அன்பு, பாசம், ஒழுக்கம் அனைத்தும் சேர்ந்து நம் மக்களுக்காக உயர்ந்த தியாகிகளுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்த வேண்டும். அப்படின்னா அந்த மன்னர்களின் பெருமைகள் காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிக்காத, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருதுபாண்டி பேரு
பரப்புரை நீ உயரும், நீவிய நெல் உயரும், நெல் உய குடி உயரும், குடி உய கோட்டை உயரும், கோட்டை உயரும் வாழ்க்கை உருவாகும். யார் சொன்னது? அவ்வை பாட்டி குலோத்துங்க சொல் அரசர் சொல்லுது. உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இது யார் சொன்னது? திருவள்ளுவர் மக்களுக்கு சொன்னது. ஏன்னா அந்த உலகத்தை மனுஷன் வாழணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. என்னென்ன வேணும்? முதல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, மனித நிம்மதியா உடம்புக்கு நல்ல வீடு வேணும். ஆமா, அடுத்து ஆமா வீடு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு உடைகள், அதாவது நாகரிக காலத்துல மனுஷனுக்கு உடை வேணும். சரி, வீடு இருக்கு, உடைகள் இருக்கு, அடுத்து என்ன வேணும்? உணவு வேணும். இந்த உணவு இல்லாம மனுஷன் வாழ முடியாதுன்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து கொரோனா காலமே காட்சி. ஏன்னா கொரோனா காலத்துல நகை கடை திறக்கல, பாத்திர கடை திறக்கல, ஜவுளி கடை திறக்கல, என்ன கடை திறந்தாங்க? அரிசி, பருப்பு, காய்கறி, கொஞ்சம் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் கடையே திறந்து விட்டாங்க. ஏன், என்ன காரணம்? மனுஷன் உணவு இல்லாமல் வாழ முடியாததுக்கு அந்த காலத்துல சாட்சி. இப்போ உணவு எங்கேருந்து கிடைக்குது? விவசாயத்துக்கு கிடைக்குது. இன்னைக்கு யார் விவசாயம் பார்க்குறா? விவசாயம் பார்த்து விவசாயத்துக்கு யார் பொண்ணு கொடுக்குறா? ஏன்னா பரவாயில்ல 2050 யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறானோ அவனுக்கு தான் பொண்ணு தருவாங்க ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன், என்ன காரணம்? யாரும் விவசாயம் பார்க்கல. இருக்க கொஞ்சம் நிலத்துலையே என்ன செஞ்சுட்டேன்? நெல் போட்டேன், நல்ல விலைக்கு மிக்கிற. கரும்பு போட்டேன், அப்பயும் கஷ்டம் வந்துச்சு. மீண்டும் வாழை நட்டேன். கடைசி யோசிச்சு ஏன்டா அப்படி கஷ்டப்பட்டு நினச்சி வயலில் ஃபுல்லாக என்னட்டேன்? கல்லை நட்டுட்டு வந்த வேலைக்கு வித்துவிட்டு எங்கிட்டு போயிட்டான்? மதுரை இப்படி பார்த்து டவுனில் போயிட்டோம். இப்படி போய்கிட்டுனா உண்மையிலேயே உணவு பஞ்சம் வரும். இந்த உணவு பஞ்சம் தீர்க்கக்கூடிய நாடு 2 நாடு. ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. எப்படி தீர்க்க முடியும்? முதல்ல நிலம் வேணும். இன்னும் இந்தியாவிலும் சீனா அதிகம் நிலங்கள் இருக்கு. சரி, நிலம் என்ன போதுமா? அடுத்து நீர்ப்பாசன வசதி வேணும். சீனாவில் எல்லா நதியும் இணைச்சிட்டாங்க. எதுக்கு? மழை பெஞ்சுன்னா மழை நீர் வீணா கடலை கலக்கக்கூடாதுன்றதுக்காக நதியை இணைச்சாச்சு. நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதாவது தாமிரபரணி ஆற்றை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, நிலம் இருக்கு, நீர் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? உழைக்கக்கூடிய மக்கள் வேணும். இந்தியாவிலும் சீனாவிலும் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஆக இந்த விவசாயத்தெல்லாம் பாதுகாக்கணும்னா மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க செல்போன் சொல்லி கொடுத்தது இல்லாமல் விவசாயம் கற்றுக் கொடுக்கணும்.
பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா மனப்பாற மாடு கட்டி மாயபுரா ஏறு பூட்டி மனப்பாற மாடு கட்டி மாயபுரா ஏறு பூட்டி காட்ட உண்டு போடு செல்ல கண்ணே மனங்களை போட்டு பாடு பாடி செல்ல கண்ணே மாடி கட்டி மாய வர ஏறு ஊட்டி வயல் காட்டு உழுது ஓடு தன்னைய போட்டு பாடுபடி ஆசைப்பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணே தண்ணியை எத்த முடிஞ்சு எனக்கு போடு செல்ல கண்ணே தத்துவா பாட்டில் பணத்தை சம்பாதிச்சு யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க? தாயிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் மனைவிட்ட கொடுக்க சொல்ல? ஏன் காதல்கிட்ட கொடுக்க சொல்ல? காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாய் உறவே சிறந்தது. ஏன் அப்படின்னா தன் குழந்தை எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு உள்ளம் தாய் உள்ளம். இது சின்ன உதாரணம். எத்தனை குழந்தைகள் பிறக்கும், ஆம்பளை குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும். ஏன்னா சில நேரங்களில் இறைவனோட அருள் இல்லாமல் ஊனமுட்டு பிறந்துடும். அந்த ஊனமுட்ட குழந்தைய தகப்பை தூக்க கூட மாட்டாங்க. என்ன வருத்தப்படும், மனதில் வருத்தப்படுவாங்க. இறைவா ஆண்டவா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஏன்டா இப்படி குழந்தை கொடுத்துட்டேன்னு. ஆனால் அந்த தாய் இருக்காங்க இல்லையா, அந்த தாய் குழந்தைய எப்பொழுதும் தன் பராமரித்து பாதுகாப்பாங்க. அதனால இந்த உலகத்தில் தாய்க்கு பெருமை சேர்க்கறதுக்காக தாய்மொழி, தாய் நான் சிறப்பு சேர்த்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் மனுஷ வாழ்க்கையில இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி எல்லாமே வரும். என்ன பணம் ரொம்ப அவசியம். ஏன்னா கோவிலுக்கு போறான், கோவில்ல கருவறைக்கு முன்னாடி உண்டியல் ஏன் வச்சிருக்காங்க? எடுத்து போகல. வாழ்க்கையின் தத்துவத்தை மனுஷன் புரிஞ்சுக்கணும். என்ன உண்டியல் என்ன போடுறான்? காசு பணத்தை. அதே காசை முன்னுக்கு வச்சேன். உண்டியல் பின்னாடி என்ன இருக்கு? நம்ம வனக்கூட தெய்வம். அதே கடவுளை பின்னுக்கு வச்சேன். காசா லேசா கடைசியில காசாலே சாண்டிக்கான். ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி 5 ரூபா வாங்கக்கூடிய பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குவேன். 50 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 500 ரூபா கொடுத்து வாங்குவேன். ஏன்? என்ன காரணம்? தன்னிடம் நிகரற்ற பணம் அகந்தினால. ஆமா ஆமா 1000 ரூபா 2000 கட்டுறேன். அப்படி இருந்தால் மனுஷ வாழ்க்கையில இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். இந்த எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பான். இந்த சிரிப்பை வச்சு மனிதன் வாய்ப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி. தம்பி லட்சுமணன் மாதிரிக்க. ஆமா, ஏன் தெரியுமா? நாளை முடிஞ்ச போகணும், நல்ல வயிறாக தம்பி சாப்பிட்டு விட்டு போகணும். அப்ப இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி.
தம்பி குமார் மாதிரி. ஆமா, துன்பத்தை சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன். ஒருத்தர் இருக்காரு, இவன் என் மனவன் அவன் என் மனவன் சொல்லிட்டு. ஆமா, கற்பனை சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாம சிரிப்பவன். நீங்க கைது போதானே? நான் இல்ல, இந்த உள்ள கைது. கண்டவுடன் சிரிக்கிறவன் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன். இல்ல இல்ல, நீங்க வந்து எப்பயும் போல சொல்லுங்க. கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்ப எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கை? உண்மையிலே வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம திருவட்டையா சாமி கும்பிடணும், நாடை வைக்கணும், சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? இதே சிறந்த சிரிப்பு, இதே சிறந்த வாழ்க்கை. இதை கவிஞெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நானும் போல வளைவதுதான் சட்டமாகும், அதை வளர்ப்பதற்கு போட்டவே பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. காரணம் இல்லாமல் யாரும் தோண கட்ட மாட்டாங்க. ஏன் கவி இப்படி பாட்டு வரி எழுதியிருக்காங்க? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு வரி எழுதியிருக்காங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா தெரியாம இல்ல, தெரிஞ்சு உணர்ந்து எழுதியிருக்காங்க. பாட்டை பாருங்க. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம ஊருக்கு அரசோளத்துல ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு. நம்ம ஊர்ல நெல், கரும்பு, வாழை, நம்ம மண்ணுக்கு என்ன வருதோ பயிர் செய்வோம். இந்த பயிர்களை 6 மணி மேயா பாதுகாக்க என்ன செய்வோம்? ஒண்ணு நம்ம வேலி போடுவோம், இல்ல நம்ம காவல் காப்போம். வேலை பயிர் மேய்ஞ்சிருமா? மேயாது. இது எப்படி சொல்லுவோம்னா, இப்ப நாடகத்துக்கு லட்சமா நாடகத்துக்கு எத்தனை வந்திருக்கான்? ஒரு நாடகத்துக்கு 10 பேர் வர்றான். இது பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை? பெண்கள் 2, ஆண்கள் 8. ஆமா, நம்ம நாடகம் முடிச்ச உடனே சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஆமா, சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. என்ன சாப்பிட்டு சோறு, சோமபானம் சாப்பிடுவாங்க. சோமபானம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்குவாங்க. பெண்கள் எப்படி இல்லை, வீட்டு வேலைகள் இருக்கு, வீடு கூட்டு துணி வைக்கிறது, இப்படிதான் வேலைகள் இருக்காங்க, தூங்க முடியாது. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம வண்டியில வரும்போது சின்ன வசதி, தூங்கிட்டு வாங்க, அப்ப முதல்ல மிஷினை விட்டு கொடுத்து வாங்க, போய் உட்காரக்கூடாது. பெண்களுக்கு இந்த தூக்கத்தை கெடுக்க சங்கத்துல 2 பேர் இருக்கு. யாராரு? ஒன்னு நம்பர் 1 கூலிச்சாமி, அடுத்து அகர ஆறுமுகம். இவங்க 2 பேர் டான்ஸ் பக்கத்தை உட்காந்துக்கிறது. ஏமா நேற்று தந்துருவோனே, முந்தா தந்துருவோனே, இப்படி பேசிக்கிட்டே வருவியா. அந்த பிள்ளை பேச மாட்டோம், பேசிக்கிட்டே வரேன். கேட்பேன், ஏமா உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரவா? பொருள் அந்த பிள்ளை சரின்னு சொன்னோன்னே அவனுக்கு பொருளை முடிவுவேன். என்னது, கண்மை வாங்கி தரவான்னுவேன். ஏன் கண்மை கேட்கிறேன்? அதே வெறும் 20 ரூபா. மொத்த அவனே சொல்லிடான், அவன் கேட்பேன். இந்த பிள்ளை கேட்டா 500 1000 கேட்டுல இவன் முடிவு. ஆமா, அவனை கண்மை வாங்கி தர்றேன், இப்படி சொல்லுவேன். இதை கேட்டுலயே நம்ம நாட்டுல ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று முந்தான பேப்பரை போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, மேட்டுப்பாளையத்துல
அந்த ஆள் வயசு 58 வயசு. உண்மையில செய்தி பேப்பர்ல வந்தது. அந்த ஆள் 57 வயசு. அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர். 11 குழந்தைகளை கற்பழித்து சஸ்பெண்ட் ஆகிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் 7 குழந்தை கற்பழிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளிக்கூடம், அவன் பேர் சிவராமன். தனியார் பள்ளிக்கூடம் என்ஜி சொல்லி 47 குழந்தைகள். அவன் சிவராமன். அவனை ஜெயிலில் போட்டு கடைசி ஜெயிலில் என்ன எலி வந்து சாப்பிட்டு சுட்டு போயிட்டான். இப்போ குழந்தை எதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்? பாதுகாப்பு யாரு? தாய் தந்தை காட்டில ஆசிரியர் பாதுகாப்பு. இதுதான் வேலையே பயிர்கிறது. ஐயா, எங்க ஊர்ல இருந்து நகண்டு ஒரு ஆமை வந்து இந்த படுத்து கிடக்குவாங்க வெள்ளச்சட்டியோட. புழுதியில பிறகு நீ புளியங்குளம் போகும்போது வீட்டுல விளக்கு பார்த்து பூசை வாங்குதுன்னா அது பாருங்க, நாடகத்துக்கு வந்துட்டு முண்டை எப்படி தொங்குது. தோட்டங்காக்க போட்ட வேலை பயிர் மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே அழகான இடம். குறிஞ்சி நிலத்துக்கு வந்து விட்டோம். நாரகுரிய போல் பள்ளி இங்கதான் இருக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் சொல்லிடு, என் கிரீடம் தான் சங்கத்தில் உங்களுக்கு புறாத்தான் கலைச்செடி பார்த்து சண்டைக்கு 35 பகச்சிருக்கீங்க, யாரும் ஓட்டு போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த பெண்மணிக்கா வளையல வாங்கிட்டு போறேன். பாப்பு காண வேணாம் மாமா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் போனா போயிட்டு போது விடுங்க. ஏன் வழி மறைக்கிறீங்க? ஏன் வழி மறைச்சேனா? ஆமா, வழி மறைச்சேன். அங்க இருக்கு அபிராம பக்கத்துல
சரி உங்களை பார்த்தா கோவக்க ஆளுமே தெரியுது. ஏங்க, போனா வராதது 2, சரி வந்தா போகாதது 2, ஆமா. வருவது போவது 2. ஆமா. போனா வராதது என்ன? என்னது? உயிரும் மானமும். ஆமா. வந்தால் போகாதது புகழும் பலியும். வலிங்க. வருவது போவது இன்பமும் துன்பமும். எங்கிருந்து வரீங்க? அந்த வீங்க வெள்ளிமலை. ஓ, அந்த திருவேட்டாயன் அதுக்கு பின்னாடி 2 மலை தெரியுது. ஆமாங்க, அங்கேருந்து வர்றேன். அங்கிருந்து உங்க பேரு? கந்தே. உங்க அப்பா பேரு? சடையன். சடையன். உங்க அம்மா பேரு? சடைச்சி. வந்த நோக்கம் பிடிக்கிறக்கா வந்திருக்கேன். குளிக்கிறா? ஆமா. கந்தா பூஜை பண்ணவா? எதுக்கு? உங்களை பார்த்தா கோவக்காரமா தெரியும். உங்க வேலையை எதை பிடிக்க வந்தீங்க? என் சொந்தமான பிடிக்க வந்திருக்கீங்க. மானா? ஆமா. ஆளுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையா? ஏன் சம்பந்தம் இல்ல? எப்படி சொல்றீங்க? ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த உள்ளத்துல போய் மான் உள்ள போகுமா? உள்ள போயிருக்கீங்க. போகலங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அசன் தூங்கி இருப்பீங்க. நீங்க பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டைதான். உங்க அப்பா என்ன வேட்டையா இருக்காரு? பெருமண்ட காமன் நறுக்கி வச்சிருக்காரு. காலமாடு. ஆமா. உங்க அம்மா? சிங்கம் பிடிச்சி வச்சிருக்காங்க. உங்க அண்ணன்? அண்ணன் எலிய பிடிச்சி வச்சிருக்கான். உங்க தம்பி? புலி. புலி. ஆமா. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? காட்டு புலிங்க. விலங்கு புலியா? சரி, நீங்க மான் வேட்டையா? மான் வேட்டையா வந்திருக்கேன். ஏண்டா, சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுங்க. சரிங்க. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு முடிஞ்சுன்னா எனக்கு செய்யணும். ஆமாங்க. ஏன்னா இனத்தை காக்கணும், வேலி பயிரை வயலை காக்கணும். நீங்க எங்க என்னங்கிறது பட்டை அடிச்சிருக்கீங்க. சரிங்க. ஆமா, நீங்க வந்தார வரவேற்பது எங்க குறிஞ்சி நாட்டு மக்களுடைய பண்பு. சரிங்க. 2 உருண்டை தேன் வச்சிருக்கேன். உருண்டையை தின்னுட்டு தேனை நக்கிட்டு பரப்பிடுங்க. எதுக்குங்க? அப்படி இல்லாத இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க யாரு? நான் நம்பிராஜ மையன், நடுவுல நம்பிராஜ மையன் வீரத்தேவன். அப்ப உங்க பேரு வீரத்தேவன். அப்புறம் உங்க உண்மையை சொல்லாம நினைக்கிறீங்க. எங்க இது வரைக்கும் பொய் தான் சொன்னீங்களா? இல்லங்க, நான் மான் பிடிக்கலாம் வரல. உங்களுக்கு வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளியை கூட்டிட்டு வரக்கா வந்திருக்கேன். வள்ளியை கூட்டிட்டு வரவா? இருக்கிற நலிவுல யார் ஆக்கிறது? ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற பஞ்சாயத்து ஆக்கிட்டு. ஆமாங்க. வள்ளியை கல்யாணம் பண்ணணும். ஆமாங்க. எப்படி உங்களுக்கு எங்களுக்கு உறவு என்ன? உறவு என்னன்னு உங்க அம்மா இருக்காங்கல்ல, அம்மா நாங்க அம்மா வந்து எங்க அப்பா வச்சிருக்காரு, ரொம்ப நாள் வச்சிருக்காரு. நல்ல குடும்பம். ஆமா, உண்மைதாங்க. வச்சிருக்காரா? ஆமா, உங்க அம்மாவும் எங்க அப்பா வச்சிருக்காரு, எங்க அம்மா உங்க அப்பா வச்சிருக்காரு. சேர்க்கல வச்சுக்கிற குடும்பமா இது? ஆமா, உண்மைதாங்க. மனசுல வச்சிருக்காரா? எங்க அப்பா உங்க அம்மா தங்கச்சி வச்சிருக்காரு. தங்கச்சியா? போச்சு குடும்பத்துல குழப்பத்தை விட்டு. ஆமாங்க, எங்க அம்மாவும் உங்க அப்பா தங்கச்சியா வச்சிருக்காரு. ஆமா, சின்ன பிள்ளை உள்ள என்ன சத்தம் கிடைச்சேனுங்க? பொம்பளை பிள்ளை 2 பேர் இருக்காங்க. சோன் சத்தம் கிடைச்சு. இந்த அவரு பாருங்க மானு இது இல்லையா? சரி, 2 பிள்ளைல 1 வள்ளி நான் கட்டிக்க போறேன். இன்னொரு பிள்ளை யாருங்க? அது நான் கட்ட போற பிள்ளை. நீங்க கட்ட போற பிள்ளை எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தங்கச்சி. தங்கச்சி வராதுங்க, பப்பாட்டி மரம் வேணும். இல்லையா? தங்கச்சி வப்பாட்டியா? ஆமா, சின்ன பிள்ளைல உங்களுக்கு வலுப்பு வருமா? ஏங்க கையில இரும்போட அலையில? இரும்புல இல்லைங்க, கனை வேட்டையாடுறதுக்கு உண்டான பொருள். அப்படியா? ஆமா. இருக்கட்டும். அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய 2 இருக்க, அவங்க திணை காவல் புரியுறாங்க. சரி, அவங்ககிட்ட ஒருவேளை நான் கூட கொஞ்சம் அசந்திருக்கலாம். ஆமா, அவங்ககிட்ட கூட கொஞ்சம் நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். சரி, மான்கள் உள்ள இருக்காங்க. ஆனா நீங்க சொந்தம்ங்கிறத சொல்லாதீங்க. சரிங்க. மச்சினை மாமிங்கிற உறவு நம்மளுக்கு உள்ள இருக்கட்டும். சரிங்க. பொம்பளை பிள்ளைய வராது, விரட்டுறது மாதிரியே வரட்டுங்க. சரி. வலதற்கு குரமான்களே ஒரு மான் வர கண்டற நீங்களே.
பூம்பதி திருமணிக்கு வந்து மாமா திருமணிச்சு ஏன் வள்ளி போகாத நோனி அத்துப்பாரு வள்ளி ஒரே கிட்டத்தட்ட சரி வள்ளியை கூப்பிடுங்க நாலுதாயா வள்ளிக்கண்ணு நாலு காய் தான் நம்ம நிலத்துக்கு இடத்தவர் ஒருவர் வந்திருக்கார். அவருடைய சாமான காணுமா? சாமான தொலைச்ச இடத்துல தான் இருந்தா எங்க இருக்கு வந்தா? அவரோட மான் 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 நீங்க பாத்தீங்களா? மான் வரல, பார்க்கல. நானும் பார்க்கல. வாங்க போவோம். நீங்க பார்க்கல. அவன் என்ன கூட வர? அவன் பாப்கார்ன் வாங்க வர்றாரு. சரியெல்லாம் எதிரியாக வீடு தேடி வந்தவர்களோட உபசரிப்பு செய்யணும். நிலத்தவர் என்றால் அவருக்கான தகுந்தவாறு உபசரிப்பு கொடுத்தீர்களா? நாங்கள் கொடுத்துட்டான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன வழக்கப்படி பாருங்கள் வேடுவரே. நீங்க காலையில் சாப்பிட்டு வாங்க பொங்கச்சோறு. நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையும் திறமையும் திறமையில் பொன்மையும் பொன்மையில் பெண்மனையை காத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே. பிள்ளை விளையாடும் மேடுவத்துள் மகளே, சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரை வருக. தாங்கள் வந்த காரணத்தை முதலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் நாடகம் பார்த்த அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் பார்த்தது புண்ணியம் உள்ள முருகன் வள்ளியும் மாலை மாத்தி இருந்த தாய்மார்கள்லாம் இருந்து வாழ்த்தி. அடே உண்மையிலேயே நம்ம உள்ள தாய்மார்கள் தானே கையெடுத்து கும்பிடணும். தாய்மார்கள் தானே யாரும் நல்லா ரசிச்சாங்க. நன்றி பெரியவங்களுக்கு நன்றி. ஒளிவரிக்கை சென்ற அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நம்ம அன்பு தம்பி மாஷானா யூடியூப் அவருக்கு நன்றி. முதல்ல உங்களுக்கு தான் நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. ஆமா, அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. இந்த பிள்ளை 13 பேர் பொழப்பு இன்னைக்கு காப்பாத்திருக்கு. ஆமா, தரணிசிய போடுங்க. இந்த பிள்ளைய நான் போடுறேன் நாடகத்துல. நாங்க 4 பேரும் சேர்ந்து ரசித்து போடுங்க. அவங்க போயிட்டு வரணுமா? தம்பி சூப்பர் நாடோடி கூட்டம் நாங்கத்தில் லேலோ பேப்பர் வச்சு கேட்க வாங்க குப்பண்ணா பேரா. நாடோடி கூட்டம் நாங்கத்தில் லேலோ நல்லது கெட்டது செய்திடுவோம். வாயை திறக்காத, அவர் வாடையில அழகான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. வெள்ளிமலைக்காரன் பெயர் கந்தவேடன். வேட்டைக்கு வருவதாக மாணவர் கண்டேன். மான் மீது காதல் கொண்டேன். மானை பிடிக்கும் நோக்கத்தில் மான் அழிக்கின்றேன். மான் மிரண்டோட இருந்தது. மாணவர் இறுதிய மானானது தாங்கள் திணைக்காடு சென்று விட்டது. மானை பிடிப்பதற்குள் மன்னர் கெட்டிக்கார் தடுத்து விட்டார். இந்த போய் இடத்தின் தலைவேண்ட காரணத்திலே மானை பிடிப்ப தாங்கள் அனுமதி தர வேண்டும். இந்த போய் என் மானுக்கு சில சிறப்புகள் உண்டு, சில பெருமை உண்டு. இது என் மான் காட்டி ஓடி வந்த காட்டி ஓடி வந்த மானமா, இதே ஓடி வந்து பின்தொடர்ந்தே மானமா. வணங்க வந்த அழகிருந்த மானமா, வணங்க வந்த அழகிருந்த மானமா. உன் மனம் உந்த எமுது மானமா, உன் மனம் உந்த எமுது மானமா.
அன்பினால் இது கலத்தால் பிடிக்க ஆவலில் தாங்க அனுமதிக்கின்றேன். ஏன்னா வழியில் கிடந்தா எடு, உடையவன் கேட்டா கொடு, தகப்ப சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் வாங்கினேன். அதே உலக நீதி, அதே உலக வழக்கம். அந்த அடிப்படையை மான் உங்க இடத்துக்கு மாடை பிடிப்பு தாங்க அனுமதி தர வேண்டும். தகப்ப வீட்டு சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் வாங்கணும். இது உங்க சொத்தா உங்க அப்பா வீட்டு சொத்தா? எதுங்க? நான் என்னுடைய சொத்து தாங்க. உங்க வீட்டு சொத்து தானே? ஆமா. அப்படி எதுக்கு கேட்கணும்? வந்த பார்த்த இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிருக்கோம் தானே. பிடிக்கிறப்ப உங்க இடத்துல போயிருச்சுங்க. ஏங்க முதல்ல எந்த இடத்துல எந்த விலங்கு வாழிடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. இது ஒண்ணும் காடு பகுதி கிடையாது, மலைப்பகுதி. மலைப்பகுதிகளுக்கு மான்கள் வந்து தங்கி செல்வதற்கு ஏதுவான தட்பவெப்ப சூழ்நிலை கிடையாது. இங்க மான் வராது. எப்படி மான் வந்துச்சுன்னு காலகட்டத்தில் இப்படி ஒரு பையன் சொல்றீங்க. அப்புறம் உலகத்துல எத்தனை நிலங்கள் இருக்கு? 5 நிலங்கள். 5 வகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரி, குறிஞ்சினா மலை சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம்னா மருதம் வயல் சார்ந்த இடம், முல்லைனா காடு மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. ஆமா. அப்ப பாருங்க, பாலைனா அங்க மணலும் மணல் சார்ந்த இடம். ஆமாங்க. இப்ப 5 வகை நிலையில என்னுடைய நிலம் வந்து குறிஞ்சி மலைப்பகுதி, மலை சார்ந்த பகுதி. அது பக்கத்துல இருந்து காட்டு பகுதி முல்லை நிலம். அங்க போய் தேடுனா மான் ஓராயிரம் கூட பிடிக்கலாம். மான் வரான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. ஏத்த மாதிரி இருக்குங்க. ஐயா தாய்மார்களே, கொஞ்ச நேரம் இருங்க. இருந்தது இல்லையே ஒரு 10 நிமிஷம். இவ்வளவு நேரம் பார்த்து புண்ணியமே கிடையாது. இப்படி மொத்தமா கிளம்புனீங்கன்னா அடையாளம் கேட்டு போட்டுருவேன். கொஞ்ச நேரம் இருந்து நாடகத்தை பார்த்துட்டு போகத்தா. ஏத்த மாதிரி கட்டடம் பாருங்க. ஆமா. இது என்ன கட்டடம்ங்க? இது என்ன கட்டடம்? பாதி கட்டடம் வச்சே. ஆத்தா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நாங்க வந்திருக்கா வேற யாரும் உங்க சொந்தக்காரங்க தான். தயவு செய்து உட்காருங்க. கல்யாணத்தை பார்த்து ஒரு 10 நிமிஷம் கல்யாணத்தை பார்த்து நேரம் இருந்து புண்ணியமே கிடையாது. அந்த கோலத்தை மட்டும் கண்டு ரசித்து விட்டு போங்க. வள்ளியம்மா கல்யாணம் நடந்துடும். நாங்களாம் போனா தானே தெரியும். இந்த வட்டார் கோவத்துல வட்டார் வாருங்க. முகூர்த்த நேரம் 10:30 to 11 எல்லாரும் எதிர்த்து போறாங்க. ஆவி மனுஷா இருக்கிற கொஞ்ச நேரத்தை கிளப்பி விட்டு போயிட்டு இருக்கு. 10 to 11 வரைக்கும் இங்கே இருக்கவா? சரிங்க. இந்த கட்டடத்துக்கு எதுக்கு இப்ப உதாரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. எந்த ஊருக்கு வந்திருக்கான்? அரசகுலத்துக்கு. அரசகுலம். ஆமா. அரசகுலம் எந்த நிலத்துக்குரிய ஊரு? இந்த என்ன நிலம்? மருத நிலத்துக்கான ஊர். மருதத்துக்கு ஊரு. ஏன்னா ஜல்லிக்கட்டு எந்த விளையாட்டு? மருதத்துக்கு தான் கிடையாது. ஏன்? முல்லைநீளத்துக்குரிய விளையாட்டு. எப்படி முல்லைன்னு சொல்லுவீங்க? இந்த முல்லைநீளத்துக்குரிய விளையாட்டு 10வது புத்தகம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஜல்லிக்கட்டு என்பது. ஆனா இப்ப பொதுவான எல்லா இடத்துக்கும் விளையாட்டு ஆயிடுச்சு. காட்டு பகுதி தானே. ஆமா. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஜல்லிக்கட்டு வச்சு விளையாடுறாங்க. அதாவது வாழ்வியல் சார்ந்த ஒரு இது. ஏன்னா விவசாயத்தை தழுவிதானே அந்த ஆணிலைகளை வளர்ப்பது நம்ம வழக்கம். ஆணிலைனா ஆடு மாடுகள்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாடுகள் கூட்டத்தை வந்து விவசாயத்துக்காக தான் நம்ம வளர்த்தோம். விவசாயம் என்பது மருத நிலத்துக்கான உரிய தொழிலாகப்பட்டது. இப்ப மருத நிலத்துலதான் இந்த விவசாயம் ஜல்லிக்கணுமா ஆடு மாடு வச்சிருக்கோம். ஆடு மாடுக்கான வீரத்தை தள்ளவும் விளையாட்டு இந்த இடத்துல பாருங்க ஜல்லிக்கட்டு நம்ம உருவாக்கணும். இந்த நிலப்பகுதி பாருங்க மருத நிலத்துக்கான உரிய பகுதி. விவசாயம் ஏர் தள்ளுதல் அப்படின்னு முல்லைநீளத்துக்குரிய விளையாட்டு தாங்க. இங்க ஏன் வச்சிருக்காங்க? அரசகுலம் வந்து மருதத்துக்குரிய இடப்பெயரு. ஆனா முல்லைநீளத்துக்குரிய விளையாட்டை இங்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வீரம் என்பது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் பரிசித்து பார்க்கலாம். அந்த வகையில இங்க ஒரு இது வீர விளையாட்டு எங்கேயும் இருக்கலாம். முல்லை நிலத்துல இருக்கலாம், மருத நிலத்துல இருக்கலாம், நெய்தல்ல கூட இருக்கலாம், குறிஞ்சியில கூட இருக்கலாம். ஆனா விளையாட்டுக்கு நீங்க வந்த மானுக்கு விளையாட்டு வீரமும் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கின்ற பொழுது என்னுடைய மானிய உங்க இடத்துக்கு வந்துட கூடாது. நான் என்ன கேக்குறேன், வீரமான விளையாட்டு 5 நிலத்துல இருக்கலாம். வீரமான ஆம்பளைங்க 5 நிலத்துல இருக்கலாம். வீரமான ஆம்பளைங்க இருக்கலாம். அதே மாதிரி வீரத்துக்கு எடுத்துக்காட்ட மான பாத்திரத்துல அடிக்கிற வீரமான ஆம்பளையா இருக்கணும். உள்ள ஓடி போச்சு பிடிக்கிற ஆம்பளையா உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், பயன்படுத்தி இருக்கலாம். மான் எதுக்கு வேட்டையாடுவாங்க? மான் ஒண்ணு கொம்பு காசுப்படணும், இல்ல தோல் காசுப்படணும், இல்ல மாமிசத்துக்காக சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு அடிக்கணும். ஆனா நான் அப்படி இல்லைங்க. சரி, இந்த மானை வாழ்நாமலும் பக்கத்தே வச்சுக்கணும் ஆசைப்படுறேன். எதுக்கு? அதனால அம்ப வச்சு அடிக்காம கையால பக்கத்துல வச்சு பாக்குறதுக்கு என்ன? அது என்ன செல்லப்பிராணியை வளர்க்கப்படுறீங்களா? ஏன் செல்லப்பிராணி வளர்க்க கூடாது? மான்கள் வளர்ப்பது குற்றம் இப்ப சொல்லியிருக்காங்க தெரியுமா? எப்படிங்க? மான்களை பிடிப்பதோ அடிப்பதோ வளர்ப்பதோ குற்றம் தானே. காட்டுக்குள்ள வாழக்கூடிய சுதந்திரமான வாழக்கூடிய விலங்குகளுக்கு சுதந்திரம் விடம் தானே. அப்புறம் ஏன் பிடிக்கிறீங்க? வளர்க்கறதுக்கு ஒரு ஆடு மாட
வளங்க, ஒரு நாய்க்குட்டியை வளங்க, பூனைக்குட்டியை கூட வளங்க. அதை விட்டு இப்படி ஏங்க மான பிடிச்சி வளர்க்கணும்ன்றீங்க? நல்ல நிம்மதியா காட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு பிடிக்கலையா? ஆம்பளை மனுஷனுக்கு என்னமே அப்படிதாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதியான விலங்குகளை வாழ விடாம அதை அடிச்சு வேட்டையாடுறது, இதெல்லாம் பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறது. என்னைக்காவது விலங்குகள் நம்மளும் அந்த மாதிரி நினைச்சிருக்கா? நம்ம இடத்தக்குள்ள அவங்க வீடு கட்டிட்டாங்களே, ஒருவேளை அவங்களை ஏதாவது போற போக்குல காட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கா? அது ஒதுங்கி போயிருக்கு. நம்ம தான் அதை போய் சிண்டிக்கிட்டே இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. சென்னை இருக்குல்ல, சென்னையில வண்டலூர் ஒரு இடம் இருக்கு. வண்டலூர் மிருக காட்சி சாலை. அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சிங்கம். அந்த சிங்கம் மனுஷனை பார்த்து பயப்படுது. எப்படி 5 மணி அடக்கப்படுத்துனது. ஏய் போ உள்ளன்றியா? சிங்கம் அவனை பார்த்தவனும் உள்ள போகுது. எங்க கூண்டுக்குள்ள போயிருது. ஏன் என்ன காரணம்? அவன் இறை போட மாட்டான். இறை போட மாட்டான். விடிய 9 மணிக்கு வெளியே வான்ற வெளியே வந்துடுது. அடுத்து பாத்தீங்கன்னா மாண்டுக்குள்ள எத்தனை வகையான மான், 31 வகை மான் அங்க இருக்கு. அந்த மான் பாத்தீங்கன்னா இப்படி பேப்பர் டீ கப் எடுத்து சாப்பிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கவா? இப்ப எத்தனையோ இந்த சர்க்கஸ் கம்பெனி எல்லா இடத்துலயும் சிங்கமோ கரடி எத்தனையோ விலங்குகளை வந்து பழக்கப்படுத்திடுவாங்க. சொன்னதெல்லாம் கேட்கும். மிகப்பெரிய விலங்கு யானை கூட கேட்கும். இந்த நிறைய போய் வளர்க்கதான் பாத்துருக்கீங்களா சர்க்கஸ்ல? கிடையாது. மணி நிறைய எங்கேயாவது வளர்த்து பழக்கப்படுத்திருக்காங்களா? இல்ல இதுவரை நம்ம பார்த்தது. சிங்கத்தை வளர்த்துனாங்க சொன்னபடி கேட்கும். ஒரு புலிய கூட வளர்த்துனவங்க சொன்னபடி கேட்கும். சிறுத்தையை கூட வளர்த்துனவங்க சொன்னபடி கேட்கும். யாரையும் வெள்ளக்கூடிய யானையை கூட வளர்த்துனவங்க சொன்னபடி கேட்கும். நிறைய மட்டும் ஏன் எந்த ஒரு சர்க்கஸ்லயுமே இந்த மிருக காட்சி சாலையிலுமே சொன்னபடி கேட்கிற அளவுக்கு பழக்கப்படுத்த முடியல? ஏன்? ஏன்னா ரொம்ப தந்திரமானது. அதுதான், அது தந்திரத்துக்கு, அது புத்திக்கு அது வேலை செய்யும். இதுகெல்லாம் சொல்லக்கூடிய புத்திக்கு பழக்கப்படுத்துற வேலை செய்யும். என்னதான் பழக்கப்படுத்தணும், நரி அதோட நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது. நானே சொல்றேன், உங்களுக்கு நரி மாதிரி தந்திரத்தை வச்சுக்கோங்க. யார் பேச்ச கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிக்க நினைச்சா பிடிச்சி தூக்கிட்டு போயிருங்க, அடிக்க நினைச்சா அடிச்சு கொண்டு போயிருங்க. அதை விடுத்து உதவி கேட்க நினைச்சு பொம்பளை பிள்ளைட்டு எல்லாம் நான் உங்க இடத்துக்குள்ள போறது கேட்கிறேன், உதவி கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், எங்க போச்சு எங்க நுழைஞ்சிச்சுன்னே தெரியாமதான் தேடி வந்தேலா? உங்க இடத்துக்குள்ள போயிருச்சுங்க. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? போயிடுச்சான்னு கேட்கிறேன்றீங்க, ஒண்ணும் போயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க, போச்சா போகலையா? உங்க இடத்துக்குள்ள மான் இருக்கு. மான அனுமதி உருவாக்கி சொன்னா என் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரியுமையா? உம்மா மான் வந்துச்சேன்னா நான் கேட்கிறேன். உங்க இடத்துக்குள்ள உங்க காவலை குறை சொல்லல, நான் உங்க வேட்டையை நான் குறை சொல்லல. எங்க நுழைஞ்சுச்சுன்னு தெரியாம கூட இப்படி உமச்சேட்ட மனுஷனா இருக்கே. எங்க நுழைஞ்சுச்சு, எங்க போட்டு ஓடி வந்தே முன்ன வந்துச்சு. நீங்க காவல் காக்குறீங்க. ஆமா. எந்த திசையில காவல் காக்குறீங்க? எந்த திசையிலயா? எந்த திசை? எந்த திசையும் கிடையாது. நாலா பக்கம் பச்சை தான் பாப்போம். ஏன்னா இது பாருங்க, எங்க ஊர்ல எவ்வளவு அழகா பதம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் திணை காக்குது. திணை வந்து சுமாரா எவ்வளவு அடி உயரம் வளரும்? விவசாய பிள்ளைதானே, விவசாய வீட்டு பிள்ளைதானே. விவசாயம் தெரியும். ஒரு காலத்துல நெல்லு 8 விதம் இருந்துச்சு, 6 மாசம் இருந்துச்சு, 8 மாசம் இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு உணவு வந்து திணைதான். அதை காட்டி மலை நெல், மலை நெல்லு நாங்க எங்களோட வேலையை பார்ப்போம். மலை நெல்லும் உணவா பயன்படுத்துவோம். அதை காவல் காக்குறவல்ல திணைக்குதான் வந்திருக்கேன். பலன் இந்த இருக்கு, திணை எங்க இருக்கு, பச்சி வருதா அப்படின்னு எல்லா பக்கமும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அதை விட திணை வந்து என்னுடைய கண்ணு கட்டிய பார்த்து கீழே தான் இருக்கு. அந்த திணைகளுக்குள்ள மான் வந்தாலும் தெரியும். நான் ஒண்ணு கண்ணை முடிச்சுட்டு தூங்கல, எல்லாரும் தூங்குவாங்க, நான் மட்டும் தூங்கவே மாட்டேன், விடிச்சுன்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். பாத்துட்டு இருக்குல்ல, எனக்கு தெரியாத மான் வந்துச்சா மயில் வந்துச்சா, நீ கண்ட முள்ள வந்துச்சுன்னு சொல்றது. நம்மளோட கருவிலியை காக்கக்கூடிய எதுங்க? இமை. இமை இமைதான் காக்குது. அப்ப அந்த இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசி போகுதா போல. ஐயா நான் சின்ன விஷயம் கேட்கவா? இந்த கல்லு கிடக்குல, இந்த கல்ல விட்டு ஒருத்தர் நம்மள எரிய வர இல்ல எரிஞ்சிறாரு. அந்த கல்லு வார்த்தை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். கல்லு வார்த்தை தெரியும் தானே? தெரிஞ்ச கண்ணை மூடுறோம் பாதுகாப்புக்கு. ஐயோ கல்ல விட்டு எரியிறாங்களே அப்படின்னு கண்ணை மூடுறோம்ல. தூசி வாடுறது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தூசி வாடுறது கண்ணுக்கே தெரியாது. அது போய் கண்ணுக்குள்ள விழுவுனா அப்புறம் இவன் எப்படி பாதுகாக்கும்? கருவிழிக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமாங்க? ரத்தம் பாயாத ஒரு உறுப்பு கருவிழி. பிறந்ததுல இருந்து நம்ம இறக்கிற வரைக்கும் வளராத ஒரு உறுப்பு கருவிழி. களங்காலி ஆகிட்டு இருக்கு, கட்டுப்பட்டா முடிச்சு விடுங்க. இருக்கிறாளு அந்த அப்பத்தால சொல்லுது, ஐயா முடிச்சு விடுங்க, நாங்க போறோம். சரி மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க, அவங்க போற அவங்கள பாத்துட்டு போதும். அடுத்து பேசிக்கிறேன், பக்கத்துல பாக்கணும். இந்த இவ்வளவு நேரம் நாடகம் நடந்த புண்ணியம் இல்ல, இந்த திருமண கோலத்தை பார்த்தாச்சு அதை சொல்லுங்க ஆச்சாரே. இல்ல ஏனென்றால் இந்த திருமணம் வள்ளி திருமணம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகன். அந்த அதிபதியான அதிதேவதைய முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானோட திருமண காட்சியை கண்டுவிட திருமணமாகாத நபர்களுக்கு சீக்கிரமே அடுத்த வருடம் திருமண காட்சியோட அந்த கோலம் கிடைக்கும் என்பதற்காக தான் வாலிப வயது உள்ள ஆணும் பெண்ணும் திருமணத்துக்காக காத்திருந்து இந்த திருமண கோலத்தை காணணும். அதான் போய் திருப்பரங்குன்றத்துல போயிட்டு அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு பதிலா இங்க பார்த்தால் அந்த சிறப்பு சொல்லுங்க அடையாளம்.
தம்பி மாசானா அந்த கடல் பண்ணியை உச்சிட்டு விடு. காயாத கனகத்தே நின்றுலாவோ காயாத கானகத்தே நின்றுலாவோ காயாத கனகத்தே நின்றுலாவோ பாடுப்பா, என்ன சிரிக்கிற? நாடா பக்கமா போறேன்னு சொன்ன பிள்ளைல பாடு. தாயாக கானகத்தே நின்றுலாவும். இவ்வளவு அழகா தூங்குறான் பாத்தியா? எங்க ஊருக்கு கிடைச்ச பெருமை பாத்தியா? இது ஒரு சோகமான விஷயத்த சொல்றேன். என் மாப்பிள்ளை ஏற்றிட்டு வந்த எங்க சித்தப்பா மையம் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன், தெரியாமே தூங்கிட்டு அதே போயிட்டு அரை மணி நேரமா ஆச்சடா சண்டாளா. அப்படி அடிப்பா புல் மேயாதமா மேயாதமா அடையாளம் பாடப்படுறீங்களா? பாவத்தை இப்படி பாடுறதுக்கு பல விஷயம் யோசிக்கணும். அடையாளம் பாடப்படாம அனுப்பிச்சு விட்டீங்களே அண்ணே. ஊருக்கு போயிட்டீங்களா? சரி, முருக போய் கூட பாடிட்டு கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகன் காத்து இறங்க வேறாறு கண்கள் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகன் காத்து இறங்க வேறாறு கண்கள் கருணை முகங்கள் பள்ளி இதுவரை வேண்டாம் வேடிக்கை பண்ணான். ஏனென்றால் தாங்கள் திருமணமும் காலம் வந்துவிட்டு தாங்களுக்கு என்ன வர சுவாமி நிறைய வேண்டும் எனக்காக. இருந்தாலும் தானத்தில் இரண்டாம் தானம் என்று மற்றவது லேசாமல் முதலிடமும் முதல் தரமும் எப்பொழுதும் எனக்கு தாங்கள் கொடுக்க வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் யாரும் பள்ளி தெய்வானை முருகன்றே அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை நாடகத்தை கண்டித்த ஊர் மக்கள் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல மழை பொழுது பட்டி பெருகி வாழ்வான பங்கி சந்தோஷத்துடன் வாழ்வார்கள். இருவரத்தை தந்து தந்து வந்துட்டீங்களா?
கண்டுகளித்த நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவழி அமைத்துக் கொடுத்த நியூ ராஜா ஒளிவழி அமைப்பாளர்களுக்கும் அதை பணிபுரிந்த அன்பு அண்ணா அவர்களுக்கும் விடியும் வரை எங்களை வெளியுலகம் கொண்டு சென்று யூடியூப் சேனல் விடியும் வரை யூடியூப் கவர் செய்த அருமை தம்பி மாசானம் அவர்களுக்கும் நமது யூடியூப் மேடை நாடகம் அன்பு உள்ளத்திற்கும் எங்களுக்கு காவல் பணிபுரிந்த காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் எங்களின் நாடக கலைக்குழு சார்பாகவும் மற்றும் இத்திருவிழா அரசகுலம் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மற்றும் பங்காளிகள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளது. அரசகுலம் மன்னார்முடியேந்தல் பங்காளிகள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளது. நாடு ஜெயிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு ஜெயிக்க வேணும், நாடு நல்ல வேணும், ஊராய் நவால வேணும், பட்டி பெரிய வேணும், பாப்பான உள்ள வேணும், ஊரு ஜெயிக்க வேணும், நாடு நல்ல வேணும், ஊராய் நவால வேணும். பகவான சுரது பற்ற பாதார சின்னமுடனே சீராம ரூபமுடனே நித்தியத்துவ மங்களம் காலீவ நடனயாவே ராதாவே ராஜமுடனே சீராம ரூபமுடனே நித்தியத்துவ மங்களம். ஈட்டி சகலா சுவாமியாம் வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நாதத்தால் வாழ்கவே, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கவே, கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமரே ரன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேக நிறைவனடி போற்றி நாதம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க வாழ்கவே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனி பெரும்